ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்காக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு டோயின்ஸ் மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு சைனீஸ் மேக்கப் மெத்தட். ஸோ இந்த மேக்கப் மெத்தட் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த டியூட்டோரியலில் நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ விதவுட் எனி லேட் லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ கைஸ், இந்த லுக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லென்ஸ் அப்ளிகேஷன். ஸோ நான் அதை ஆஃப் கேமராவில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸ்கின் ப்ரெப்பிங்காக நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா டாட்டன் கீயோட விட்டமின் C+E சூப்பர் பிரைட் மாய்ஸ்சரைசர் தான் எடுத்துக்கிறேன். அதை ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்து என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபிங்கர்ஸ் வச்சு மசாஜ் பண்ணி என்னோடய மாய்ஸ்சர் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் லிப்பையும் அதே மாதிரி நான் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு லிப் பாம் எடுத்து லிப் மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா Forever 52லேருந்து ப்ரீ பேஸ் மாய்ஸ்சர் பேஸ் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் ஆயில் சிக்ரேஷன் அதிகமாக இருக்குமோ லைக் T zone அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணி ப்ரைமர் போட்டுக்கிறேன். அண்ட் தென் Forever 52லேருந்து மல்டிடாஸ்கர் பேலட் எடுத்துக்கிறேன். அதில் என்னோடய ஷேடை விட ஒரு 2 டோன் கம்மியாக இருக்க மாதிரி ஷேடை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதை ஒரு ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்பாட்ஸ் இருக்க ஏரியாஸ்லலாம் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ் பார்த்திங்கன்னா எல்ஃப் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா மேபிளினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் நம்பர் பார்த்திங்கன்னா 220 நேச்சுரல் பீச். இதை எடுத்துகிட்டு 2 பம்ப் மிக்சிங் பிளேட்டில் எடுத்துக்கிட்டு அது ப்ரஷ் வச்சு ஜஸ்ட்டு நான் என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு அதை ஃபுல்லாக பிளெண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஃபுல் ஃபேஸ்மே. ஃபுல் ஃபேஸ் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹைலைட்டிங்காக சேம் மல்டிடாஸ்கர் பேலட்டில் இருந்து எல்லாத்தோட ஒரு ஹைலைட் கலர் இருக்கும் இல்லையா, சப்ஸே ஒயிட். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் ஹை பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நான் அதை லைட் ஷேட் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். லிப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டு என்னோடய ஷேப் கவர் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்ம ஷேப்பே சேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த டோயின்ஸ் மேக்கப் லுக்கில் காமிச்சிருக்க மாதிரி அந்த டியூட்டோரியலில் இருக்க மாதிரி. ஸோ அதனால் லிப்ஸ்க்கும் நான் ஃபவுண்டேஷன் போட்டு கவர் பண்ணிக்கிறேன் என்னோடய ஷேப்பை. அண்ட் ஐப்ரோஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்னோடய கார்னர்ஸ் மட்டும் நான் கன்சீலர் வச்சு கட் பண்ணுறேன். ஸோ கீழே இருந்து ஹைலைட்டிங்காக கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே என்னோடய பேலன்ஸ் இருக்க ஐப்ரோஸை கன்சீலர் வச்சு கட் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்மால் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ்க்கு உங்களுக்கு லைட் ஷேடில் தான் இருக்கும், ஒரு ப்ரௌன் ஷேட். ஸோ நான் ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் எனக்கு ஃபில்லப் ஆகாமல் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபவுண்டேஷன் ஐப்ரோ அந்த ஐப்ரோ கட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா Forever 52லேருந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு என்னோடய கன்சீலர் நம்ம எங்கெல்லாம் போட்டோமோ அங்கெல்லாம் நான் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் ஸ்பாட்ஸ்லலாம் நம்ம பேக் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஐலிட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு லைட்டாக செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ஐ லுக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நான் அங்கே இருக்க எக்ஸஸ் பவுடர் எல்லாமே நான் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட் LA கேர்லேருந்து ஒரு ட்ரஃபிள், அந்த ஷேட் நேம் ட்ரஃபிள். ஸோ அந்த ஷேட் எடுத்துகிட்டு நான் என்னோடய நோஸ் அண்ட் சீக், சின், ஜா லைன் அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் எல்லாமே கட் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி அண்ட் கான்டோர் ஷேடும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த லுக்குக்கு நோஸ் கான்டோரிங் பார்த்திங்கன்னா சென்டரில் நான் இங்கே கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். ஸோ நான் இந்த கான்டோருக்கு யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா LA கேர்ள் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ட்ரஃபிள் அப்படிங்கிற ஷேட், கன்சீலர் ஷேட். ஸோ ஐப்ரோ கார்னர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அண்ட் நோஸ் கட்டிங் நான் இதில் எப்படி காமிச்சிருக்கணும் அந்த மாதிரி வரும். அண்ட் அவங்க ஜாலைனும் கொஞ்சம் இந்த சின் ஷார்ப்பாக காட்டுறதுக்காக இந்த இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன், காமிச்சிருக்கேன் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த லுக் பார்த்திங்கன்னா கொரியன் லுக்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகும். கொரியனுக்கும் சைனீஸ் மேக்கப்புக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கொரியன் மேக்கப் பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட பேஸ் ஃபினிஷ் பார்த்திங்க அப்படின்னா க்ளாஸியாக இருக்கும், கிளாஸ் லைக் ஸ்கின் லைக் ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்கும். சைனீஸ் மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா பேஸ் உங்களுக்கு மேட்டாக கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஐ மேக்கப், லிப் மேக்கப் எல்லாமே டோட்டலாக ஒரே மாதிரி தான் இருக்கும்.
கைஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் கான்டோர் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்னோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் டோட்டலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேங்கிறதும் புரிஞ்சிருக்கும். அண்ட் ப்ளஷுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஐ மேஜிக் டச் அண்ட் க்ளோ பேலட்லேருந்து காமிச்சிருக்க 2 ஷேட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஷேடோட பேர் வந்துட்டு ஒன்று டேம்சல், இன்னொன்று வந்து அரோமேட்டிக். ஸோ அதை எடுத்துகிட்டு ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் ப்ளஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் பேலட்லேருந்து அந்த ஆரஞ்சிஷ் பீச் ஷேட் எடுத்துகிட்டு என்னோட ஐலிட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். சைனீஸ் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லான லுக் இருக்காது. ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி பீச்சிஷ் அண்ட் பிங்கிஷ் ஷேடில் தான் வந்துட்டு அவங்களோட லுக் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பிங்கிஷ் ஷேட் வந்துட்டு ப்ளஷுக்கும் பீச் ஷேட் வந்து ஐலிட்க்கு மேலே போடுற மாதிரியும் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். சேம் பீச்சிஷ் ஷேட் வந்துட்டு நான் என்னோட வாட்டர் லைனுக்கு கீழேயும் வந்துட்டு ஜஸ்ட் வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஒரு டெப்த்துக்காக. அண்ட் வந்து ஷிம்மருக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்ஃபியோட பேலட்டில் இருந்து காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஷிம்மர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து என்னோட இன்னர் கார்னர் ஹைலைட்டிங் அண்ட் வந்துட்டு அந்த லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னர் கார்னர் ஸ்டார்டிங் இருக்குது இல்லைங்களா, செமி கட் க்ரீஸ் மாதிரி ஒரு கிளிட்டரி லுக் இருக்கும். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் பேஸாக வந்து இந்த ஷேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னர் கார்னரில் ஷிம்மர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட பென் லைனர் எடுத்துகிட்டு ஒரு தின் லைன் வித் விங்கோட வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வாட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிங்க் கலர் காஜல் கொடுத்துருக்கேன். பிங்க் கலர் காஜல் கொடுத்துட்டு நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா ஒரு வைலட் கலர் ஷிம்மர் ஷேட். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய வாட்டர் லைனில் அந்த பிங்க் கலர் காஜலுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் வைலட்டிஷ் அந்த ஷேடில் வந்துட்டு வரும். அண்ட் ப்ரௌன் கலர் காஜல் எடுத்துகிட்டு கண்ணுக்கு கீழே அங்கே ஒரு கான்டோர் ஷேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக ஐலைனர் ப்ரஷில் கொஞ்சமாக அந்த ப்ரௌன் கலர் காஜல் எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணி ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். இந்த பிங்க் காஜல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் அந்த லேஷ் லைனில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், உள்ளே வந்துட்டு நான் கொடுக்கல. இந்த கான்டோர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கான்டோர் ஷேடுக்கும் வாட்டர் லைன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் இன்பிட்வீன் கேப்பில் இருக்க ஸ்பேஸை வந்து நான் வந்து ஷிம்மர் வச்சு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியறதுக்கு. இது நான் ஏன் பண்ணியிருக்கேன்னு வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், அதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி தெரியறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லோயர் லேஷ் லைனில் வந்துட்டு ஃபால்ஸாக ஐலேஷ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல் லைனரோ இல்லை வந்துட்டு ஐலைனர் ப்ரஷ் வச்சோ நம்ம பண்ணும்போது அது கரெக்டாக வரமாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் அதோட எட்ஜ் வந்துட்டு கொஞ்சம் திக்கராக இருக்கனால நான் வந்து நெயில் ஆர்ட்டோட ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ப்ரஷ் எடுத்திருக்கேன். அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு ஜெல் லைனரில் லைட்டாக டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு ஃபால்ஸாக லேஷஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. மேலே வந்துட்டு நல்ல ஒரு 2-3 கோட்டிங்ஸ் மஸ்காரா கொடுத்து என்னோட லேஷ் வந்து கர்ல் பண்ணி விட்டுக்கிட்டேன். மஸ்காரா போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 கோட் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ட்வீசர் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அண்ட் வந்து கர்ல் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா செமி கட் க்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டரி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து லிக்விட் ஷிம்மர் ஐஷேடோ எடுத்துக்கிறேன், அந்த சில்வர் கலர். ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு தின்னான ஒரு ஜெல் லைனரோட ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு என்னோடய ஸ்டார்டிங் அந்த கட் க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன், அதாவது அப்ளை பண்ணி ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கீழே அதே மாதிரி நம்ம ஹை பாயிண்ட்ஸ் அதாவது கான்டோர் பண்ணி அந்த என்ஹான்ஸாக தெரியறதுக்காக ஷிம்மர் கொடுத்தோம் இல்லைங்களா, அங்கேயும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த லிக்விட் ஐஷேடோ யூஸ் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னர் கார்னரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ காஜல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஃபியூஷன் ஹைலைட்டர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபிங்கர்ஸ் வச்சு தான் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்கின்னோட மெல்ட் ஆகி நேச்சுரலாக ஒரு க்ளோ கொடுக்கும் அதுக்காக. ஸோ லிப்ஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கலர் பாரோட ஹார்ட்ஸ் அண்ட் டாட்ஸ் அப்படிங்கிற லிப்ஸ்டிக் ஷேட் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு பிங்கிஷ் அண்ட் மெரூனிஷ் ரெட் மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி ஷேப் இந்த பிக்கில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் என்னோடய ஷேப்பையும் வந்துட்டு நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னோடய லிப்பில் இருக்க அவுட்லைனுக்கு மேலே ஓவர்லைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த சென்டர் ஆஃப் த லிப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் கொடுத்துருக்கேன். அண்ட் பாட்டம் ஆஃப் த லிப்பையும் வந்துட்டு நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் பண்ணிவிட்டு இன்னர் லிப்ஸ்லேயும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேட் வந்துட்டு நான் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேட் எல்லாத்தையுமே கொஞ்சமாக பிளெண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு க்ளாஸ் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் மெல்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணுவேன். இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ லிப் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லிப்போட ஃபைனல் லுக் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு ப்ளஷ் பார்த்திங்கன்னா நம்மளோட சீக் போன் அண்ட் ஐப்ரோ போன் வந்துட்டு பிளெண்ட் ஆகிற மாதிரி தான் அவங்க வந்து ப்ளஷ் போட்டிருந்தாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். அண்ட் ஹேருக்கு பார்த்திங்கன்னா ஹை பன் போட்டுக்கிட்டேன். அண்ட் வந்து சைடில் கொஞ்சம் ஹேர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மோத்தி மாலா அண்ட் வந்துட்டு ஒரு இயர் ஸ்டட்டோட வந்துட்டு இந்த லுக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைனீஸ் டூயின்ஸ் மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நிறையா என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ இந்த சைனீஸ் மேக்கப் லுக் நம்ம ட்ரை பண்ணது எப்படி அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த லுக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய சோஷியல் ஹேண்டில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். until then take care. Bye guys.